வியூவர்ஸ், வெல்கம் டு ரியாஸ் மீடியா யூடியூப் சேனல். நான் ஏற்கனவே கடலுக்கு ஒரு தடவை வந்திருக்கும் போது இங்கே வந்து கடைகள் நிறையா இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லி வந்திருக்கேன். அதில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சிடுவாங்க. அதாவது நம்ம நாட்டிலலாம், அதாவது நம்ம நாட்டில்னா இந்தியாவில் நம்ம ஊருக்காரங்க தான் கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம யூஏஇ எடுத்துக்கிட்டோம்னா அது உள்ளூரில் உள்ளவங்களாம் நம்ம பார்க்க முடியாது. அதாவது லோக்கல் அரப்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து அவங்க தான் எல்லா கடையும் வச்சுருக்காங்க. பாருங்க, துணிகள்லாம் விற்கிது. இங்கே வந்து துணி போடுறதுங்கிறது ஒரு பழக்கமாக இருக்குது. வகை வகையாக அந்த சாம்பிராணி வச்சு கரெக்டாக ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் சாம்பிராணி போட ஆரம்பிச்சிடுறாங்க. பாருங்கள், இதில் வந்து கூட்டம் அடிக்கடி கூடிக்கிட்டு தான் இருக்குது. இங்கே உள்ள அந்த தலையில் துணியெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த அரப்ஸ் வந்து தலையில் துணி போடுவாங்கள்ல, இந்த டைப்லாம் இருக்குது. நக்கல் ஃபோர்ட்டு, ஜலாலி ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள பாரம்பரியமான இதெல்லாம் வச்சுருக்காங்க. எலக்ட்ரானிக் கிஃப்ட், பர்ஃப்யூமு. இது வந்து டைலரிங் கடை. பாருங்க, அந்த இது தான் உங்களுக்கு நிறையா இருக்குது. இங்கே உள்ள லோக்கல்ஸே அதை வாங்கி வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஊரில் வந்து கடற்கரையில் அவங்க பொழுதுபோக்குறதுக்காக வருவாங்கள்ல, அதுமாரி இங்கே உள்ள லோக்கலில் உள்ளவங்கெல்லாம் பொழுதுபோக்குறதுக்காக இந்த சைடு வர்றாங்க. யாரையும் திரும்பி பார்க்கக்கூடாது. பார்த்தோம்னாக்கா இது வந்து இங்கே உள்ள இந்த ஸ்டிக்கு ஒரு பாரம்பரியமானது உள்ளது. எல்லாம் அந்த இது தான் வைக்கிறாங்க. ஸ்மெல் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக அதாவே தான் இருக்குது. எல்லாம் ஃபுல்லு சாம்பிராணி போடுறது. எல்லாம் கலர் கலராக இருக்குது சாம்பிராணி போடுறது. இதெல்லாம் சாம்பிராணி. அத்தர், பர்ஃப்யூமு. அதாவது என்னென்னா, நான் அதிகமாக வந்து வெவ்வேறு பொருட்கள் இங்கே வந்து விற்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதிகமாக என்ன விற்கிறாங்கன்னா, அந்த சாம்பிராணி புகையை தான் வகை வகையாக வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று சில துணி பொருள், அதாவது துணி வகைகளை சார்ந்தது இருக்குது.